وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் சுபஹ் தொழுகையும் அதன் சிறப்புகளும் சட்டங்களும் என்ற விஷயத்தை ஒரு தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே போன வாரம் சுபஹ் தொழுகை சம்பந்தமாக, அதாவது சுபஹுடைய சுன்னத் தொழுகைகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும், சுபஹ் தொழுகை சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றியும், அதில் ஓத வேண்டியவைகள் பற்றியும், அந்த நேரங்களுடைய சிறப்புகள் பற்றியும், அது தொழாதவர்களுக்கு வரக்கூடிய தண்டனைகள் பற்றியும் சற்று விரிவாக வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து நாங்கள் பார்த்தோம். சகோதரர்களே, அந்த சென்ற உரையிலே இருந்து நாங்கள் விளங்கி கொண்ட விஷயம் என்னவென்றால், எந்த அளவுக்கு சுபஹ் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவுக்கு சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத்துக்களுக்கும் மற்ற ஏனைய சுன்னத்து தொழுகைகளை விட முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்த்தோம். அதுபோன்று குல் ஹுவல்லாஹு அஹத், குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இந்த 2 சூறாக்களையும் நாங்கள் சுபஹுடைய சுன்னத்திலே ஓதி வருகிறோம். இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு 2 வசனங்களையும் ஓதி இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் சஹீஹ் முஸ்லிமில் இருந்து பார்த்தோம். எனவே சகோதரர்களே, அந்த சுபஹ் தொழுகையுடைய சிறப்பை, அந்த சுபஹத்துடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோமோ, அதே அளவுக்கு அதோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களையும் நாங்கள் விளங்கி வைக்க வேண்டும். அந்த சுபஹ் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான எல்லா விஷயங்களும் இல்லாது விட்டாலும் சில முக்கியமான சட்டங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த வாரத்திலே சுபஹ் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில சட்டங்களை பற்றி அல்லது பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கின்ற சில விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்று சுருக்கமாக பார்ப்போம். அதிலே முதலாவது அம்சமாக, போன வாரம் சுபஹுடைய சுன்னத் தொழுகை வழமையாக தொழுது வருகின்ற ஒருவருக்கு முந்தின நேரம் தொழ கிடைக்கவில்லை என்று சொன்னால், சுபஹ் தொழுகைக்கு முன்னால் தொழ கிடைக்கவில்லை, அதுக்குரிய நேரம் வரவில்லை என்று சொன்னால், நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால், சுபஹுடைய சுன்னத் தொழுகை சுபஹ் தொழுத பின்னால் சூரியன் உதிக்கின்ற நேரத்துக்கு பின்னால் அவர் அந்த 2 ரக்காத்தை தொழட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி பார்த்தோம். யாருக்கு சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத்துக்கள் தொழ கிடைக்கவில்லையோ, சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, அவர் சூரியன் உதித்த பின்னால் அந்த 2 ரக்காத்துக்களையும் தொழட்டும் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். இந்த செய்தியை வைத்து நாங்கள் சில தவறான விஷயங்களை புரிந்து கொண்டதாகவும் அதாவது கேள்விப்பட்டேன். அதாவது தவறான விஷயம், தவறா என்று சொன்னால், சுபஹுக்கு முன்னால் ஒருவருக்கு 2 ரக்காத் மிஸ் ஆகிறது. எப்படி ஜமாத்துக்கு வருகிறார், ஜமாத்து நடந்து கொண்டிருக்கிறது, இவருக்கு 2 ரக்காத் மிஸ் ஆகிவிட்டது. இவர் கூட சூரியன் உதித்த பின்னால் தான் என்ன அந்த 2 ரக்காத்தை தொழ வேண்டும் என்று விளங்கியதாக அறிய முடிகிறது. ஆனால் சகோதரர்கள், அவ்வாறல்ல. யாருக்கு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ, அல்லது சூரியன் உதிக்கின்ற பொழுதுதான் அந்த 2 ரக்காத் தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, அவர்கள் தான் சூரியன் உதித்த பின்னால் தொழ வேண்டும். எவருக்கெல்லாம் சுபஹ் தொழுது முடித்தவுடன் சூரியன் உதிப்பதற்கும் அதற்கும் இடையில் சந்தர்ப்பம் இருக்கிறதோ, அவர்கள் உடனடியாக என்ன செய்யலாம், அந்த 2 ரக்காத் சுன்னத்துக்களையும் தொழுது கொள்ளலாம். உதாரணமாக, ஜமாத்துக்கு வருகிறார், ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. ஜமாத் எப்பொழுது நடக்கும்? ஒரு 5:15 அல்லது 5:20 நடக்கும், அல்லது 5:30 நடக்கும். இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சுன்னத் தொழ முடியாது. சுபஹை தொழுகிறார். சுபஹ் தொழுத பின்னால் சூரியன் உதிப்பதற்கு இடையில ஒரு 15-20 நிமிஷம் இருக்குது. இந்த டைம்ல என்ன செய்யலாம்? அவரு அந்த 2 ரக்காத்துக்களையும் சுன்னத்துக்களையும் தொழுது கொள்ளலாம். எவர் சூரியன் உதித்த பின்னால் தொழ வேண்டும் என்றால், ஒருவர் சுபஹ் தொழுது முடிந்த உடனேயே சூரியனுடைய உதிக்கின்ற நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று சொன்னால், இவர் சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் தொழக்கூடாது. சூரியனுடைய உதயத்திற்கு பின்னர் தான் என்ன செய்ய வேண்டும்? தொழ வேண்டும் என்றுதான் அந்த செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோடைய நோக்கம் அந்த ஹதீதுடைய வார்த்தைகளிலிருந்தே எங்களுக்கு விளங்க முடிகிறது. சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் தொழக்கூடாது என்ற அந்த நோக்கம்தான். சுபகு தொழுது முடிந்தவுடன் சூரியன் உதிக்கின்ற நேரமாக இருந்தால், சுபகு தொழுது முடிந்தவுடன் சூரியன் உதிக்கின்ற நேரமாக இருந்தால் அவர் சுன்னத் தொழுகையை சுபகுடைய சூரியன் உதயத்துக்கு பின்னால் தான் தொழ வேண்டும். ஆனால் சுபகு தொழுத பின்னாலும் சூரியன் உதயமாவிற்கு நேரம் இருந்தால் அந்த 2 ரக்காத் தப்பி போன 2 ரக்காத் சுன்னத்தையும் உடனடியாக என்ன செய்யலாம், நாங்கள் தொழுது விடலாம். இரண்டாவது விஷயமாக, சுபகுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் சுபகுடைய நேரத்தை அடைந்து விட்டார் என்ற கூலியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுபகுடைய சிறப்பு இருப்பதனால், சுபகுக்கு நாங்கள் ஏற்கனவே நிறைய சிறப்புகளை பார்த்தோம். அதிலேயே மிக முக்கியமான சிறப்பு என்ன, யார் சுபகுடைய தொழுகை ஜமாத்தாக தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய உறுதிப்பாட்டிலே பாதுகாப்பிலே இருக்கிறார். யாராவது அந்த பாதுகாப்புக்கு பங்கம் விளைவித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஏன் எனது பாதுகாப்புக்கு பங்கம் விளைவித்தாய் என்று விசாரித்து அவரை நரகத்திலே முகங்குப்புற வீழ்த்துவான் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். சுபகு தொழுகையுடைய சிறப்பான ஒரு செய்தியாக அதை பார்த்தோம். இப்படிப்பட்ட சுபகு தொழுகையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்குள் எந்த நேரத்துக்குள் தொழுதால் எங்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். ஒருவர் தப்பி போய்விட்டது, தெரியாமல் தூங்கிவிட்டார், அசதியாக தூங்கிவிட்டார், எழும்பி பார்க்கிறார், இன்னும் சுபகு முடியவில்லை, ஆனால் அது கடைசி நேரம் எது, அதனுடைய கடைசி நேரம் எது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அது என்ன நேரம்? சஹீஹுல் புகாரிலே பார்க்கிறோம் 556வது இலக்கத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா அதரக அஹதுக்கும் சஜிதத்தம் மின் ஸலாத்தில் அஸ்ரி, அஸ்ர் தொழுகையிலே நேரத்திலே இருந்து ஒரு சுஜூத் உங்கள் உள்ளவருக்கு கிடைத்தால். அஸ்ர் தொழுகையுடைய நேரம் இருக்கிறதே, அஸ்ர் தொழுகையுடைய நேரம் எப்பொழுது? அஸ்ருக்கு பாங்கு சொல்வது வளமையாக சொல்லுகிற நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறைய ஆரம்பிக்கும், மஞ்சள் நிறமாக ஆரம்பிக்குமே, இந்த மஞ்சள் நிறமாக ஆரம்பிக்கின்ற நேரம் வரைக்கும் அஸ்ர் தொழுகையுடைய நேரம். ஹதீதுடைய வார்த்தையில் சொல்வதென்றால், இதா கான அப்தில்லு மிஸ்லைக்க, உனது நிழல் உனது நிழலை போன்று 2 மடங்காக இருந்தால், உனது நிழல் உன்னை போன்று 2 மடங்காக இருந்தால் அசருடைய முடிவு நேரம். அசருடைய நேரம் உனது நிழல் உன்னை போன்று இருப்பது, அசருடைய முடிவு நேரம் உனது நிழல் உன்னை போன்று 2 மடங்கு இருப்பது. சூரியன் மஞ்சள் நிறமாக ஆரம்பிக்கின்ற நேரம். இந்த நேரத்துக்குள்ள அசரு தொழுதுட்டு என்று சொன்னா அவருக்கு அசருடைய நேரத்தை அடைஞ்ச கூலி இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க என்னன்னா, அதாவது யாராவது அசருடைய நேரத்தில் இருந்து அசரை தொழுகின்ற பொழுது ஒரு ரக்காத்து தொழுவதற்கு, ஒரு சுஜூது செய்வதற்குரிய நேரத்தை அவர் அசர் தொழுகையில் அடைந்து கொண்டார். ஒரு சுஜூது செய்யற அளவுக்கு தான் டைம் இருக்குது. அந்த ஒரு சுஜூது செஞ்சிட்டாருன்னா சூரியன் மறைய என்ன செய்யும், ஆரம்பிக்கிறது. அப்ப அவருக்கு 4 ரக்காத்துல எத்தனை ரக்காத்து கிடைக்குது? ஒரு ரக்காத்தா